மக்களே, என்னோட தயாரிப்பான இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை பற்றின ஒரு சின்ன அப்டேட்டு தான். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணுறவங்க, ஆயில் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். வீட்டு தோட்டம் இதில் ஆர்கானிக்காக ஹெர்பல்ஸை வளர்த்தி எடுத்து குறைந்த அளவில் ரொம்ப லிமிட்டட் ஆர்டர்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப சுத்தமான ஒரு ஆர்கானிக் மூலிகை எண்ணெயோட தன்மை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு பேட்சுக்குமே ஆயிலோட ஸ்மெல்லும் மாறும், கலரும் மாறும். ஆனால் தன்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதற்கு காரணம் மூலிகைகள் எல்லாமே வெவ்வேறு கால சூழ்நிலைகளில் நான் பறிச்செடுக்கிறேன். வெயில் காலம், குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம், இலையுதிர் காலம் அப்படின்ட்டு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மூலிகைகளோட கலரும் அந்த ஸ்மெல்லுமே மாறும். சரிங்களா? இப்போது வெயில் காலத்தில் கீரை வாங்குறக்கும், மழை காலத்தில் கீரை வாங்குறக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும், அந்த மாதிரி தான். அதனால தான் என்னோடய கான்செப்ட் சீசன் டைமில் நிறையா கிடைக்கிறதையெல்லாம் இந்த ஹெர்பல் வடாஸ் மூலிகை வடையாக தட்டி வச்சுக்குவேன். மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே கிடைக்கிற மருதாணி, செம்பருத்தி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆயில் எப்பவும் ஒரே கலரில் வராது, எப்பவும் ஒரே ஸ்மெல்லுலேயும் வராது. ஸ்டே ஹெல்தி.